எல்லாருக்கும் வணக்கம். எங்க இயல் யூடியூப் சேனல்ல அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸோட கோர்ஸ் டீடைல்ஸ் அண்ட் அட்மிஷன் சீரிஸ் போயிட்டு இருக்கு. பார்க்கலனா எங்க யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்ச 12th ஸ்டாண்டர்ட் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், போன வீடியோவில் நம்ம அக்ரிகல்ச்சர் பற்றின கோர்ஸ் டீட்டெயில்ஸ் பார்த்துட்டு அவங்க என்ன கோர்ஸில் படிப்பாங்கன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர் ப்ரோக்ராம் பற்றி பார்க்க போகிறோம். ஹார்டிகல்ச்சரும் அக்ரிகல்ச்சர் மாதிரியே ஒரு 4-year டிகிரி ப்ரோக்ராம். அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் தான் ஃபாலோ ஆகும். ஃபர்ஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோர்ஸ் ஒர்க் வரும், அதாவது பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸோட தியரி லேப் படிப்பாங்க. 3rd year பார்த்தீங்கன்னா ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் கோர்சஸ் அப்படின்னு, அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் படிச்சதுல இருந்து அவங்க என்ன ஸ்கில்ஸ் கத்துக்க போறாங்க அப்படிங்கிற அப்ளைடு கோர்சஸ் வந்து உங்களுக்கு 3rd yearல இருக்கும். ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா ராவே இருக்கும், இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் இருக்கும், அதுக்கப்புறம் இஎல்பி இருக்கும். ராவே வந்து உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ராவேனா ரூரல் அக்ரிகல்ச்சரல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு வில்லேஜோட அட்டாச் ஆவாங்க. அந்த வில்லேஜ்ல இருக்கிற ஏடிஏ பிளாக், அதாவது அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸ்ல அட்டாச் ஆவாங்க. என்ஜிஓஸோட அட்டாச் ஆவாங்க. கேவிகே கிருஷி விக்யான் கேந்திரான்னு சொல்லுவோம். அவங்களோட சேர்ந்து நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் லைவா லேர்ன் பண்ணுவாங்க. 2வது ஒரு 15 days இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப், அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் நடக்குது, ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் தெரிஞ்சுக்குவாங்க. அப்புறம் கடைசியா பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்றது இஎல்பி எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங் ப்ரோக்ராம். ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு குரூப்பா வந்து ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி, ஒரு மினி பிசினஸ் வெர்ஷன் மாதிரி, அது மஷ்ரூம் ப்ரொடக்ஷனா இருக்கலாம், பவுல்ட்ரியா இருக்கலாம், இல்ல ஹனி ரேரிங்கா இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய இருக்குங்க, நான் சொல்றது ரொம்ப கம்மி. ஸோ இதுல ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி, ஒரு குட்டி ஸ்டார்ட் அப் மாதிரி அவங்களே ஒரு மினி பிசினஸ் ரன் பண்ணி ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி சேல்ஸ் பண்ணி ப்ராஃபிட் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத லைவா லேர்ன் பண்ணிக்குவாங்க. ஸோ இதே தான் வந்து உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர்லயும் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் 2 years பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஒர்க், 3rd yearல ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட், ஃபைனல் இயர்ல உங்களுக்கு ராவே, அப்புறம் இண்டஸ்ட்ரியல் இன்டர்ன்ஷிப் இருக்கும், இஎல்பி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 2 yearsல அவங்க என்ன கோர்சஸ் படிக்க போறாங்க, தோட்டக்கலையில அப்படி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அக்ரிகல்ச்சருக்கும் ஹார்டிகல்ச்சருக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கோர்சஸ்ல உங்களுக்கு ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்காதுங்க. அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் ஹார்டிகல்ச்சர்லயும் வரும். பட் தோட்டக்கலை, அதாவது ஹார்டிகல்ச்சருக்கு இன்னொரு ஆடட் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அதுல இன்னும் ஒரு டெப்தா அவங்க படிப்பாங்க. தோட்டக்கலைன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மொத்தம் 5 டிசிப்ளின்ஸ் இருக்கு. அந்த 5 டிசிப்ளின்ஸையும் பேஸ் பண்ண அறிவியல், அந்த சயின்ஸ், கமர்ஷியல் கல்டிவேஷன் அதை பத்தி படிப்பாங்க. முதல்ல அந்த 5 டிசிப்ளின்ஸ்ல முதலாவது டிசிப்ளின் ஹார்டிகல்ச்சர்ல பாத்தீங்கன்னா ஃப்ரூட் சயின்ஸ், அதாவது பல வகைகள் பழங்களோட அறிவியலை பத்தி படிப்பாங்க. அதை எப்படி நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும், நம்ம ஊர் பழங்கள் மட்டும் இல்ல, டிராபிக்கல் ஃப்ரூட்ஸ் மட்டும் இல்ல, டெம்பரேட் ஃப்ரூட்ஸ், எல்லா ஃப்ரூட்ஸோட கல்டிவேஷன், அந்த பழங்கள்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ஸ், நமக்கு தேவையான சத்து, அப்புறம் அது எப்படி வந்து நம்ம இன்னும் ஊட்டச்சத்து கொடுக்கலாம், எல்லா வகையான ஃப்ரூட் சயின்ஸ்ல படிப்பாங்க. 2வது டிசிப்ளின் பாத்தீங்கன்னா வெஜிடபிள் சயின்ஸ். வெஜிடபிள் சயின்ஸ் வந்து காய்கறிகளை பத்தி. ஃப்ரூட் சயின்ஸ்ல எப்படி பழங்களை பத்தி படிச்சாங்களோ அதே மாதிரி வெஜிடபிள் சயின்ஸ்ல காய்கறிகளை எப்படி நம்ம உற்பத்தி பண்ணணும், விதைகளை எப்படி உற்பத்தி பண்ணணும், எவ்வளவு இடைவெளியில நடணும்னு ஆரம்பிச்சு அதை எப்படி நம்ம கடைசியா ப்ராசஸ் பண்ணி எடுப்போன்ற வரைக்கும் படிச்சிருவாங்க. இதை பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்லுவோம். 3வது டிசிப்ளின் ஃப்ளோரிகல்ச்சர் வந்து பூக்களை பத்தி படிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஊர்ல இந்த கட் ஃப்ளவர் பிசினஸ் ரொம்ப ரைஸ் ஆயிட்டு தெரியுங்களா. ஸோ கட் ஃப்ளவர்ஸ் மட்டும் இல்லாம நிறைய பூக்கள், அந்த பூக்கள் எப்படி உற்பத்தி செய்யணும், என்னென்ன மாதிரிலாம் அறுவடை செய்யணும், எப்படி எல்லாம் அதுக்கு ஊட்டச்சத்து கொடுப்போம், அதோடைய கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் எப்படி, அது மாதிரி ஃபுல்லா படிக்கிறது ஃப்ளோரிகல்ச்சர் தான். அண்ட் இன்னொன்று அதுல இருக்கிறது வந்து லேண்ட்ஸ்கேப்பிங்னு சொல்லுவோம். லேண்ட்ஸ்கேப்பிங் அப்படின்னா நம்மளுடைய கார்டன்ஸ், அதாவது நம்மளுடைய தோட்டங்கள், பொட்டானிக்கல் கார்டனா இருக்கட்டும், இல்ல ஒரு ஸ்கூல் முன்னாடி இருக்கக்கூடிய கார்டனா, அதை எப்படி அமைக்கிறது, அந்த அமைப்பு தன்மை எப்படி எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணலாம். இப்ப நிறைய பேர் ஒரு பிசினஸா, ஒரு ஸ்டார்ட் அப்பா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்ளோரிகல்ச்சர் அண்ட் லேண்ட்ஸ்கேப்பிங் அவங்க இது சம்பந்தப்பட்ட கோர்சஸ் படிப்பாங்க. இப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பைசஸ், அரோமேட்டிக் அண்ட் மெடிசினல் பிளான்ட்ஸ் பத்தி படிக்கிற ஒரு டிசிப்ளின். இந்த ஸ்பைசஸ் வந்து நம்மளுடைய ஏலக்காய், பட்டை, சோம்பு, கிராம்பு, அதை உற்பத்தி பண்றது எப்படி, என்ன மாதிரிலாம் கண்டிஷன்ஸ்ல அது வளரும், அது மாதிரி ஸ்பைசஸ். நம்ம அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் எடுத்துக்கிட்டா லாவெண்டர், ரோஸ்மேரி, இந்த எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட எக்ஸ்ட்ராக்ஷன்ஸ்லாம் என்ன, இந்த அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் அது எப்படி, இந்த வாசம் கொடுக்கக்கூடிய தன்மை எப்படி வருது, அது எப்படி எல்லாம் ப்ராசஸ் பண்ணலாம், எப்படி கமர்ஷியலா கல்டிவேட் பண்ணலாம், அதெல்லாம் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ்ல வரும். மெடிசினல் பிளான்ட்ஸ் நம்ம ஊர்ல
நிறைய மெடிசினல் பிளான்ஸ் இருக்கு. நம்ம துளசியில இருந்து, அதிமதுரத்துல இருந்து, பேசல்ஸ்ல இருந்து. ஸோ இந்த மெடிசினல் பிளான்ஸோடைய தன்மை எப்படி, இந்த காம்பவுண்ட்ஸை நம்ம எப்படி வந்து இதுல இருந்து எப்படி மெடிசன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்க, அந்த கிராப்பை எப்படி வந்து நம்ம கல்டிவேட் பண்ணணும், இதெல்லாம் வந்து இந்த டிசிப்ளின்ல படிப்பாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா இன்னொரு டிசிப்ளின் இருக்கு ஹார்டிகல்ச்சர்ல, அது வந்து போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. தோட்டக்கலை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே அதுக்கு வந்து நம்ம அறுவடை பண்ணக்கப்புறம் அதுல நிறைய மதிப்பு கூட்டுற தன்மைகள் இருக்கு. அதை பத்திரமா ப்ரிசர்வ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக வேண்டியது இருக்கு. அப்படின்னும் போது அறுவடைக்கு அப்புறம் நிறைய வந்து ப்ராசஸிங் மெத்தட்ஸ் இருக்கு. இதை பத்தி படிக்கிறதுக்கு தனியா ஒரு டிசிப்ளினே தோட்டக்கலையில இருக்கு. அதான் போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு எடுத்தீங்கன்னா மொத்தம் 5 டிசிப்ளின்ஸ் படிப்பாங்க. ஃப்ரூட் சயின்ஸ், வெஜிடபிள் சயின்ஸ், ஃப்ளோரிகல்ச்சர், லேண்ட்ஸ்கேப்பிங், ஸ்பைசஸ், மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ். 5வது பாத்தீங்கன்னா உங்களுடைய போஸ்ட் ஹார்வெஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இதுதான் மேஜரா ஹார்டிகல்ச்சர், அதாவது தோட்டக்கலையில இருக்கக்கூடிய 5 டிசிப்ளின்ஸ். இதுதான் இதை பேஸ் பண்ணிதான் கோர்சஸ் எல்லாமே உங்களுக்கு மேஜர் 4 கோர்சஸா வரும். இது போக பாத்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர்ல ப்ரொடெக்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் கண்ட்ரோல்டு இரிகேஷன் சம்பந்தமான கோர்சஸ் வரும். ப்ரொடெக்டட் ஸ்ட்ரக்சர்ஸ் பாத்தீங்கன்னா கிரீன் ஹவுஸ், பாலி ஹவுஸ், மிஸ்ட் சேம்பர்ல எப்படி வந்து கிராப்ஸை கல்டிவேட் பண்றது, ஒரு கண்ட்ரோல்டு சிஸ்டம்ல வந்து ஆஃப் சீசன்ஸ்ல எப்படி வந்து நம்ம கிராப்ஸை கல்டிவேட் பண்றதுன்னு படிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நர்சரி மேனேஜ்மெண்ட், அதாவது தோட்டக்கலையில இந்த நாற்றாங்கல்ல செய்யக்கூடிய என்னென்ன மேனேஜ்மெண்ட் பிராக்டிசஸ் இருக்கு அப்படிங்கறது படிப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர். இந்த ஹைட்ரோபோனிக்ஸ், ஏரோபோனிக் சிஸ்டம்ஸ்லாம் நம்மளுடைய ஹார்டிகல்ச்சர்ல வந்து ரொம்ப ஈஸியா நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த ப்ரொடெக்டட் கிரீன் ஹவுஸ் கண்டிஷன்ஸ்ல. ஸோ அதுக்கு வந்து எப்படி நம்ம கரெக்டா ஒரு கிராப்க்கு தேவையான நியூட்ரியன்ஸை ஒரு சொல்யூஷன் மூலியமாவோ ஒரு ஸ்ப்ரே மூலியமாவோ நம்ம ப்ரொவைட் பண்றோங்கிறத படிக்கிறதுக்காக ப்ரிசிஷன் அக்ரிகல்ச்சர் கோர்சஸ் இருக்கும். இது போக ஹார்டிகல்ச்சர் பேஸ்ட் இன்டகிரேட்டட் ஃபார்மிங் சிஸ்டம், இன்டகிரேட்டடா ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸை உள்ள கொண்டு வந்து எப்படி இன்டகிரேட்டடா ஃபார்மிங் பண்றதுங்கிற கோர்சஸ் ஆகும். இது போக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ்க்கான கோர்சஸ் இருக்கும். ஒரு செடியில இருந்து விதை இல்லாம செடியோட பாகங்கள்ல இருந்து எப்படி அடுத்த செடியை நம்ம உருவாக்குறது, நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிற ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ் இருக்கும். ஸ்டெம் கட்டிங்ஸ், நோட்ஸ் இருக்கும், கணுக்கள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு கிராப்புக்கும் என்னென்ன ப்ரொபகேஷன் மெத்தட்ஸ் அப்படிங்கறத படிக்கணும். இதுதாங்க ஹார்டிகல்ச்சர்ல வரக்கூடிய மேஜர் கோர் கோர்சஸ். இது போக பாத்தீங்கன்னா முக்கியமா ஹார்டிகல்ச்சர்ல போஸ்ட் ஹார்வெஸ்ட் ப்ராசஸிங் அண்ட் வேல்யூ அடிஷன்ஸ்க்கான கோர்சஸ் இருக்கும். அதாவது மதிப்பு கூட்டுறது, நம்மளுடைய அறுவடை பண்ண பழங்களும் காய்கறிகளும் மதிப்பு கூட்டுறது எப்படி ப்ராசஸ் பண்றதுங்கிற கோர்சஸ் இருக்கும். அப்புறம் நேச்சுரல் ஃபார்மிங் அப்படிங்கிற கோர்ஸ். இப்ப நேச்சுரல் ஃபார்மிங் வந்து ஆர்கானிக் ஃபார்மிங் மாதிரி பூம் ஆயிட்டு இருக்கு. நேச்சுரல் ஃபார்மிங்கான கோர்சஸ் இருக்கும். இதான் ஹார்டிகல்ச்சர்ல அவங்க மொத்தமா படிக்கக்கூடிய கோர்சஸ். இது போக நான் உங்களுக்கு அக்ரிகல்ச்சர்ல சொன்ன எல்லா இன்ட்ரோடக்டரி கோர்சஸும் உங்களுக்கு ஹார்டிகல்ச்சர்ல கண்டிப்பா இருக்கும். இது பிஎஸ்சி பிளஸ் ஹார்டிகல்ச்சர்ல படிக்கக்கூடிய கோர்சஸ். இன்னும் அக்ரிகல்ச்சர் அண்ட் அலைட் சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும்னா எங்க யூடியூப் சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் உங்ககிட்ட வந்து சேர்க்கும். பாய்.